ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான ஆம்லெட். மோஸ்ட்லி எக் பிரியர்களுக்கு ஆம்லெட் ரொம்ப ஒரு ஃபேவரட்டான டிஷ்ஷாக இருக்குங்க. அடிக்கடி விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஆம்லெட் கொஞ்சம் வித்தியாசமானது. நல்லா பொட்டேட்டோ உருளைக்கிழங்கெல்லாம் ஆட் பண்ணி சூப்பராக செய்ய போகிறோம். இது ஸ்பானிஷ் ஆம்லெட். நம்ம யூஸ்வலி இந்தியன் ஆம்லெட்டில் வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு தான் செய்வோம். இன்றைக்கி அதில் நல்ல ஒரு ஃப்ரைடு பொட்டேட்டோவை ஆட் பண்ணி செய்கிறோம். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கேரண்டியாக கான்ஃபிடெண்ட்டாக செய்யலாம். குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக் இல்லை ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாகவும் கூட இதை செஞ்சு பரிமாறலாம். ஸோ சூப்பரான ஸ்பானிஷ் ஆம்லெட் இந்தியன் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்துருக்கிறேன். இது நல்லா கழுவி தோல் சீவி நல்லா இப்படி ரவுண்ட் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா இப்படி சன்னமாக கட் பண்ணிக்கணும். இது போக ஒரு பெரிய வெங்காயம் நல்லா இப்படி நீல வாக்கில் சன்னமாக தின்னாக கட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இன்னொரு பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை 2ஐயும் ஃப்ரை பண்ணணும். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆன உடனே அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். அது நல்லா அந்த பேனோட எல்லா சைடும் க்ரீஸ் ஆகிற மாதிரி சுற்றி விட்டுட்டு பொட்டேட்டோ பீசஸை அந்த ஆயிலில் படுற மாதிரி அப்படியே சுற்றிலும் அடுக்கி விட்டுறலாம். இது நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகணும். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுக்கிட்டு நம்ம பரட்டி விட்டாவே நல்லா கிறிஸ்பி ஆயிரும். நல்லா அந்த சிப்ஸ் மாதிரி வாசனை வரும். சூப்பராக அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணணும். ஆக்சுவலி ஸ்பானிஷ் ஆம்லெட்டுக்கு நிறைய எண்ணெய் வச்சு இந்த பொட்டேட்டோ பீசஸ் அப்படியே உள்ளே போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. எனக்கு அது நிறைய எண்ணெய் வச்சு எடுக்க வேண்டாம், நான் டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம்னு இப்படி பண்ணுறேன். இதுவும் ஆக்சுவலி ரொம்ப அதே ஈக்குவல் டேஸ்ட் இருக்குங்க. ஆயிலும் நம்மளுக்கு ரொம்ப கம்மி, ஹெல்த்துக்கும் நல்லது. இப்போ நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு, நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, நல்லா ஒரு 3/4 வெந்துருச்சு, கிறிஸ்பி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆனியன்ஸை ஆட் பண்ணி விட்டுடலாம். நல்லா அப்படி உதுத்து போட்டு விட்டு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் அதை அப்படியே பரட்டி விட்டோம்னா ஆனியன்ஸும் நல்லா ஃப்ரை ஆகிடும். ஆனியன்ஸ் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு, சீக்கிரமாக ஃப்ரை ஆக கொஞ்சமாக உப்பு போட்டு விட்டுட்டா போதுங்க. சும்மா ஜம்முன்னு சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ அவ்வளோதான், டன், ரெடி ஆகிடுச்சு. நம்ம பொட்டேட்டோ ஆனியன் 2ம் நல்லா ஃப்ரை ஆகி எடுத்துட்டோம். சூப்பராக நல்லா கிறிஸ்பியான பொட்டேட்டோ, நல்லா ஃப்ரையான ஆனியன் 2ம் ரெடியாக இருக்குது. இப்போ இனிமேல் ஆம்லெட்டுக்கு கலந்துடலாம். ஆம்லெட் செய்ய தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கிற உப்பு, இடித்த மிளகு, க்ரஷ்டு பெப்பர், 5 முட்டை, பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை. இப்போ முட்டைகளை ஒவ்வொன்றா உடச்சி நம்ம பவுலில் ஊற்றிடலாம். இப்போ 5 முட்டை உடச்சி ஊற்றிருக்கிறேன். இதில் கொஞ்சமாக இடித்த மிளகு, க்ரஷ்டு பெப்பர், தேவையான அளவு உப்பு, பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை. ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்து விட்டு நல்லா ஒரு ஹேண்ட் பீட்டை வச்சு நல்லா அடிச்சுக்கலாம். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் தொடர்ந்து அடிக்கணும். நல்லா நுரப்பொங்க முட்டை அடித்து வச்சுக்கிட்டா தான் நல்லா ஃப்ளஃபியாக நம்மளுக்கு ஆம்லெட் வரும். இப்போ முட்டை நல்லா நுரப்பொங்க அடித்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பொட்டேட்டோவும் ஆனியன்ஸும் ஆட் பண்ணிடலாம். அந்த உருளைக்கிழங்கு வெங்காயத்தை நல்லா ஆட் பண்ணி ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ பாருங்கள், எக் மிக்சர் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா எல்லாமே கலந்தாச்சு. இனி இது அப்படியே மொத்தமாக ஒரே ஆம்லெட்டாக ஊற்ற போகிறோம். இப்படி நல்லா ஒரு குழிவான பேன் எடுத்து நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் விட்டு அதை நல்லா இப்படி சுற்றிலும் தடவி விட்டு க்ரீஸ் பண்ணிவிடுங்க. நல்லா ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா கலந்து விட்டுட்டு மொத்தமாக ஒரே ஆம்லெட்டாக ஊற்றிடுங்க. ஒரு 3-4 நிமிஷம் நல்லா குக்காக விட்டு ஆம்லெட்டோட கீழ்ப்பகுதியில் கரண்டியை விட்டு அப்படி எடுத்து விடுங்க. நல்லா வெந்திருக்கும் கீழே பகுதி. இப்போ கேர்ஃபுல்லாக நம்ம திருப்பி போடணும். இப்படி கைப்பிடி இருக்கிற பாத்திரம் தான் பெட்டர் இதுக்கு. ஸோ ஒரு பிளேட் வச்சு மூடி டக்குன்னு அப்படியே திருப்பிடணும். அவ்வளோதாங்க, திருப்பியாச்சு. இப்போ அந்த சைடு கீழே படுற மாதிரி நம்ம உள்ளே எடுத்து போட்டு விட்டுறலாம். ஸோ இனி குக் பண்ணாத சைடும் நல்லா குக் ஆகிடும் ஒரு 2-3 நிமிஷத்தில். சூப்பரான ஸ்பானிஷ் ஆம்லெட் சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா அந்த ஃப்ரையான பொட்டேட்டோவோட வாசம், அந்த ஆனியன்ஸோட வாசம், அந்த எக்கு ஆம்லெட் குக் ஆகி செம்ம வாசனையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க.
நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். குறிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாவோ ஸ்நாக்காவோ சைடிஷாவோ இது நல்லா செஞ்சு பரிமாறலாம். ரொம்ப நல்லாயிருக்குங்க, நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.